வீட்டை மாடி வீடா மாத்தலாமா? அரசே வழங்கும் 5 லட்சம் நிதியுதவிக்கு எப்படி அப்ளை பண்ணலாம்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இது போன்ற மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு மை ப்ராப்பர்ட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டின் 2026-2027 ஆண்டுக்கான திருத்திய நிதிநிலை அறிக்கை மூலமா கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் வெற்றி வீடு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமா கூரை வீட்டுல வசிக்கிறவங்க கான்கிரீட் வீடு அமைக்க 5 லட்சம் நிதியுதவி அரசு சார்பில் வழங்கப்படுது. முந்தைய ஆட்சியில 3.5 லட்சம் நிதியுதவியோட கலைஞர் கனவு இல்லம் திட்டம்னு இருந்ததை இப்ப வெற்றி வீடு திட்டம்னு மாத்திருக்காங்க. தமிழ்நாட்டை ஒரு குடிசை இல்லா மாநிலமா உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான குறிக்கோளே. திட்டத்தோட முதற்கட்டமா முதல் ஆண்டுல 70,000 வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக 3,500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தின் மூலமா நீங்க அப்ளை பண்ண தேவையான டாக்குமெண்ட்ஸ் ஆதார் கார்டு, குடும்ப அடையாள அட்டை, ரேஷன் கார்டு, வருமான சான்றிதழ், இன்கம் சர்டிபிகேட், வங்கி கணக்கு விவரங்கள், உங்களோட பேங்க் பாஸ்புக் டீடைல்ஸ், அது மட்டும் இல்லாம உங்களோட நில உரிமை சான்றிதழும் கொடுக்கணும். திட்டத்துல நீங்க அப்ளை பண்ண இன்னும் ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ற ஆப்ஷன்ஸ் எதுவும் இன்னும் கொண்டு வரல. அதனால உங்க பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல நீங்க போய் தேவையான ஆவணங்கள் எடுத்துட்டு போய் சப்மிட் பண்றப்ப அவங்க கிராம சபையோட ஒப்புதல் வாங்கிட்டு அதிகாரிகள் உங்களோட நிலத்தை நேரடியா வந்து புல ஆய்வு பண்ணுவாங்க. அதாவது ஜியோ டேகிங் மூலமா நிலத்தை அளந்து ஒப்புதல் அளிப்பாங்க. இதற்காக நீங்க அப்ளை பண்ண பஞ்சாயத்து ஆபீஸ் மட்டும் இல்லாம ஊராட்சி அலுவலகம் அல்லது வட்டார ஆட்சியர் அலுவலகம், அதாவது வீடியோ ஆபீஸ்லயும் நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த திட்டத்துக்கு அப்ளை பண்ண யாரெல்லாம் எலிஜிபிள், யாரெல்லாம் தகுதியுடையவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டை பூர்வீகமா கொண்டவங்களா இருக்கணும், அவங்க பேர்ல சொந்தமா ஒரு வீடு இல்லாம குடிசை கூரை வீட்டுல வசிக்கிறவங்களா இருக்கணும், இன்னொன்னு சொந்தமா அவங்களுக்குன்னு ஒரு பட்டா இடம் இருக்கணும். முன்னாடி மத்திய அல்லது மாநில அரசு மூலமா வீடு கட்டுவதற்காக வழங்கப்படுற மானியங்கள் எதுவும் பெறாதவங்களா இருக்கணும். உங்க பேர்ல சொந்தமா எந்த கான்கிரீட் வீடும் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கவங்க இந்த திட்டத்துக்கு கண்டிப்பா அப்ளை பண்ணலாம். இது கூடவே இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க உங்க இடத்த நீங்க உங்க செல்போன் வச்சுட்டே அளந்து பார்த்துக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, மை ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணீங்க, மொபைல் லேண்ட் சர்வே அப்படிங்கிற பட்டனை செலக்ட் பண்ணீங்க, ஸ்டார்ட் சர்வேன்னு கொடுத்து உங்க நிலத்தை நீங்களே அளந்து பார்த்துக்க. அது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கீழே வீடியோவோ டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் பாக்ஸ்லயும் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.